ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே பாகிஸ்தானை திரும்ப அட்டாக் பண்ணதுல நம்ம எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சல்யூட், இந்தியன் ஆர்மிக்கு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட ஒரு துக்கம் இருக்கு அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா? சோ இந்தியன் கவர்மெண்ட் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்க பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள புகுந்து அவங்களோட எல்லை நாட்டுக்குள்ள புகுந்து தீவிரவாதிகள் தங்கி இருக்கிற 9 முகாம்களை குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க தீவிரவாதிகள் இருந்த இடத்தையே குறி வச்சு தாக்கவே இல்லை. இந்தியா ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. பகல்காம்ல தீவிரவாதிகள் பகல்காம்ல புகுந்து 25 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. நீங்க ஹிந்துவான்னு கேட்டு அதுக்கு நீங்க தீவிரவாதிகள்ல பதிலடி கொடுக்கணும். இங்க சாதாரணமா இருக்கலாம். அங்க உள்ள எல்லையோரம் இருக்கிற கிராம பொதுமக்களை கிட்டத்தட்ட 15 பேரை குண்டுகளை போட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டிருக்காங்க. இது இறையாண்மைக்கு எதிரான செயல். இதுல 43 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அதனால ஐநாவோட பிரிவு 51 சட்ட திருத்தத்தோட படி இது பாகிஸ்தானுக்கு இறையாண்மை எதிரான செயல். கண்டிப்பா பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் மாற தட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன மாதிரியே மே 6ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள திரும்ப பாகிஸ்தான் கவர்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பஹ்லாம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியா அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியன் அந்த காஷ்மீர் ஓரத்துல உள்ள அந்த எல்லையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களை ஃபுல்லா குண்டுகள் மூலமாவும் பீரங்கிகள் மூலமாவும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதுல நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த 15 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல 12 பேர் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் 3 பேருக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்களோட உடம்பு மாறி போச்சு. கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு 45 பேரு கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. என்னதான் நடந்துச்சு? அப்ப இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு நாங்க தீவிரவாதிகள் இருந்த இடத்த குறி வச்சு தாக்கணும்னு சொன்னாங்க? ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் சம்பந்தமே இல்லாம நீங்க தீவிரவாதிகள் இருந்த இடத்தை குறி வச்சு தாக்கல, நீங்க சும்மா கெத்தா சொல்றதுக்காக அப்படி இந்தியன் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க நீங்க குறி வச்சு தாக்குனதே அங்க உள்ள பொதுமக்களை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம யாரு சொல்றதுதான் நம்புறது? சோ இப்ப அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் தேவன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை எப்ப அட்டாக் பண்ணாங்க? அதாவது லாஸ்டா நடந்த அட்டாக் பாகிஸ்தான் இந்தியா மேலதான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி சம்திங் அதிகாலையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த காஷ்மீர்ல பார்டர் லைன்ல இருக்கிற பூஞ்ச் அப்படின்ற ஒரு மாவட்டத்தை குண்டுகள் மூலமாகவும் பீரங்கிகள் மூலமாகவும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அதுல ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுல பாதிக்கப்பட்டவர் அப்துல் ஹுசைன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க நல்லா காலையில தூங்கிட்டு இருந்தோம். சடனா காலையில ஒரு 4 மணிக்கு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு, வெடி சத்தம் கேட்டுச்சு, குண்டுகள் சத்தம் கேட்டுச்சு, துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சு. சோ நாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க இருந்த பல மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. நாங்க இருந்த வீடு எல்லாம் டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஃபுல்லாவே வீடுகள் ஃபுல்லா இடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நாங்க திரும்ப எப்படி போய் தங்குறது, எங்க போறது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, எங்க போறதுன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிட்டோம். எங்களுக்கு வீடு இல்ல, இருந்த கடைகள் இல்ல. கிட்டத்தட்ட அதுல எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பூஞ்ச் அப்படின்ற மாவட்டம், பாலாகோட் அப்படின்ற மாவட்டம், மெந்தர் அப்படின்ற மாவட்டம், கேர்னி, பூஞ்ச். இந்த பூஞ்ச்ல தான் அதிகமா வீடுகளும் கடைகளும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தவர் தான் இப்படி கொடுத்திருக்காரு, நாங்க எங்க போறோன்னே தெரியல, எங்களோட வீடுகள் ஃபுல்லா டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் தீவிரவாதிகள் பகல்காம்குள்ள ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நாங்க பாகிஸ்தான் நாட்டுல உள்ள தீவிரவாதிகளை குறி வச்சுதான் தாக்குவோம், அங்க உள்ள பொதுமக்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோட டோட்டலாவே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தை அனலைஸ் பண்ணி நம்மளோட அந்த கரெக்டா ட்ரோன்கள் மூலமாகவும் கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை 3ஐயும் ஒரே நேரத்துல அந்த பாகிஸ்தான் பார்டர்ல நிப்பாட்டி வச்சு அட்டாக் பண்ணாங்க. சோ இந்த அட்டாக்ல தான் ஒரு மிஸ்ஸிங் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் நாங்க தீவிரவாதிகள் இருந்த இடத்த தான் குறி வச்சு தாக்கணும்னு சொல்றாங்க. அங்க உள்ள மசூதிகள்லாம் டோட்டலாவே இடிஞ்சு நாசமா போயிடுச்சு. சோ ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க தீவிரவாதிகளே சுத்தமா அடிக்கல, இங்க உள்ள கிராம பொதுமக்களை நீங்க அடிச்சிருக்கீங்க, இது டோட்டலாவே இறையாண்மைக்கு எதிரான செயல், இதுக்கு நாங்க திரும்ப பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் திரும்ப பதிலடி கொடுத்தாங்க. சோ அந்த பதிலடி கொடுத்ததுலதான் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த 15 பேர் இறந்து போயிருக்காங்க, 40-50 பேர் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. அதுல 13 பேர் அடையாளம் தெரிஞ்சிச்சு, இன்னும் 2 பேருக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வார் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சமா அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
இப்போ ஐநா சபையோட ரூல்ஸ் படி பிரிவு 51 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இறையாண்மைக்கு எதிரான செயல், கண்டிப்பா நாங்க திரும்ப பதிலடி கொடுப்போம்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. பதிலடி கொடுத்துறாங்க. இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சும்மா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சும்மா பகல்காமுக்குள்ள வந்து 25 பேர்த்த நீங்க ஹிந்துவான்னு கேட்டு கொண்டதுல ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அடிச்சாங்க. சோ அதுக்கே அப்படி விட்டாங்கன்னா திரும்ப ஒரு 30 பேர்த்த இங்க வந்து இப்படி கொண்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சும்மா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும். வாய்ப்பு இல்லை. திரும்ப தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் குறி வச்சு இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த டீட்டெயில் வந்து மிஸ் ஆகலாம். ஆனா திரும்ப அவங்க வந்து டோட்டலா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்ட் இன்னொரு வேலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, அந்த பார்டர் லைன்லயும் பீரங்கிகள் மூலமாகவும் நார்மலா இப்ப அந்த பார்டர் லைன்ல அதிகமா சண்டை போட மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துலயும் திரும்ப அவங்க பீரங்கிகளை வச்சும் குண்டுகளை வச்சும் தாக்குதல் நடத்திருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி மேல. சோ தொடர்ந்து பாகிஸ்தான் சும்மாவே இல்லாம ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து சும்மா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம தீவிரவாதிகளை அழிக்கிறோம், ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நாட்டு ஆர்மியவே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சண்டை போறாங்க பாகிஸ்தான் ஆர்மி. சோ அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது சுத்தமா வந்து அனலைஸ் பண்ணவே முடியல. அப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, சப்போர்ட் தான் பண்ணுது. இதுல வந்து சந்தேகமே இல்லை. சோ இதோட நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆகல, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் 2003 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த போர் ஒப்பந்தம் அடிப்படையில இனிமே 2 நாட்டுகளுக்குள்ள போர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த போர் ஒப்பந்தத்தையும் மீறி எல்லை கோட்டுக்குள்ளேயே திரும்ப வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம 50 வருஷமா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருந்த சிந்து நதியவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. சோ இதனால பாகிஸ்தான் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகி, ஏன்னா அந்த சிந்து நதி மூலமா அவங்களுக்கு தண்ணி மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் கிடைக்கல, குடிக்க தண்ணி மட்டும் கிடைக்கல, விவசாயம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 மின்சாரங்கள் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை அந்த சிந்து நதியை டிபெண்ட் பண்ணி தான் பாகிஸ்தான் கவர்மெண்டே இருக்காங்க. சோ அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி எப்படியா சிந்து நதியை அவங்க ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் முஸ்லீம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா பகல்காம்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் டோட்டலாவே இந்தியாவில உள்ள முஸ்லிம்ஸ்கள் முதற்கொண்டு பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதிகளுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. இவங்க பண்ணது வந்து சுத்தமா நியாயமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஓவரா நம்ம இந்தியன் பீப்புள்ல, அதாவது இந்தியாவில உள்ள முஸ்லீம் பீப்புளும் வந்து பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. சோ தொடர்ந்து இப்ப வந்து நம்ம பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியன் ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். திரும்ப பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுவும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து இந்த வார் கண்டினியூ ஆகிக்கிட்டே போனா நல்லா இருக்குமா? அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமே பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை தரமட்டம் ஆக்குனா நல்லா இருக்குமா? இல்ல இது மூலமா இந்த தாக்குதல் மூலமா தொடர்ந்து 2 சைடுமே சாதாரண பொதுமக்கள் வந்து பாதிப்பு, அதாவது நிறைய உயிர்களை விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த போரை கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வாங்க டாடா பாய்.